நம்மை மனிதர்களாக படைத்து நமக்கு பெற்றோர்களை ஒரு பெரிய ஞாபகத்தாக அருளாக தந்துள்ளார். இஸ்லாம் பெற்றோர்களுக்கு நாம் அளிக்கும் மதிப்பு மிக உயர்ந்தது. அல்லாஹ் குர்ஆனில் என்னையும் உங்கள் பெற்றோர்களையும் மதிங்கள் என்று ஒரே வசனத்தில் கட்டளையிடுகிறார். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் பெற்றோர்களின் இடம் எவ்வளவு உயர்ந்தது. பெற்றோர்கள் நம்மை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தாய் 9 மாதம் கருவில் சுமந்தாள். வலி வேதனை அனைத்தையும் தாங்கினார்கள். தூக்கமின்றி நம்மை பாதுகாத்தார். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கம் தாயின் காலடியில் உள்ளது என்று. ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு அதிக மரியாதை செலுத்த வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை உன் தாய் உன் தாய் உன் தாய் என்று கூறி 4வது முறை உன் தந்தை என்று சொன்னார்கள். அதனால் இஸ்லாம் பெற்றோர்களிடம் கடுமையாக பேசக்கூடாது என்று இஸ்லாம் கட்டுப்படுகிறது. உஃப் என்று ஒரு சிறிய வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்று நாம் கோபத்தில் பெற்றோர்களிடம் பேசினால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல். பெற்றோர்களை கவனிப்பது, பெற்றோர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவது, இவை அனைத்தும் ஒரு பெரிய சவால் நன்மை. அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் மறைந்த பின் அழுது பயனில்லை. அதனால்தான் அவர்களிடம் அன்பாக பேசுங்கள், பணியுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் மறைந்திருந்தாலும் அவர்களின் பேரில் திவா பிரார்த்தனை செய்யுங்கள். பெற்றோரின் திருப்தி அல்லாஹ்வின் திருப்தி, பெற்றோரின் கோபம் அல்லாஹ்வின் கோபம். இஸ்லாம் பெற்றோர்களை பற்றி ஒரு முக்கியமான கருத்து. பெற்றோர்களுக்கு மிக உயர்ந்த மரியாதை. பெற்றோர்களை மதித்து பணியுடன் நடக்க இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. பெற்றோர்களிடம் கீழ்ப்படித்தல். அல்லாஹ்வுக்கு எதிரான விஷயங்களை தவிர பெற்றோர்களை மதிப்பது, பெற்றோர்களை கவனிப்பது ஒரு பெரிய நன்மை. முதுமையில் அவர்களை கவனிப்பது, சேவை செய்வது ஒரு பெரிய சவாப் நன்மை. பெற்றோர்களுக்கு துவா பிரார்த்தனை செய்வது. என் இறைவா, நான் சிறுவனாக இருந்தபோது அவர்கள் என்னை மறந்தது போல் நீ அவர்களுக்கு கருணை செய் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுக்க வேண்டாம். பெற்றோர்களிடம் துன்பம் கொடுப்பது ஒரு பெரிய பாவங்களில் ஒன்றாகும். பெற்றோர்களின் நண்பர்களை மதிப்பது. பெற்றோர்களின் நண்பர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. பெற்றோரின் திருப்தி அல்லாஹ்வின் திருப்தி. பெற்றோர் மகிழ்ச்சியாக இருந்தால் அல்லாஹ்வும் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. எனவே அல்லாஹ் நம்மளையும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அருமையான ஒரு செய்தியை அவருடைய மொழியில் சொன்னார். பெற்றோருடைய சிறப்பு பற்றி பேசியிருக்கிறாரு. கண்ணியமானவர்களை சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த ஆய்வுடைய முடிவு என்ன தெரியுமா? இஸ்லாத்தில் மட்டும்தான் முதியோர் இல்லம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி சொன்னாங்க. இஸ்லாத்தில் முதியோர் இல்லம் அப்படிங்கிறது கிடையாது. மிக சிரமப்பட்டாலும், மிக கஷ்டத்திற்குள்ளாக குடும்பம் இருந்தாலும், வருமானமே இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பெற்றோர்களை அவர்களே பாதுகாக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்கள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதில்லை அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை சமீபத்தில் வெளியிட்டாங்க. ஒரு 4-5 கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. என்ன தெரியுமா? குளிக்கிறத பற்றி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. எந்த நாளில் அதிகமாக குளிக்கிறாங்க? 2 நாள் வந்துச்சு. ஒன்று வெள்ளிக்கிழமை, இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை. இதில் வெள்ளிக்கிழமை முதல் இடத்துல இருக்கு. 2வது அத்தர் பூசுறாங்கல்ல, இதை ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. வெள்ளிக்கிழமை